தேனி மாவட்டம் கோம்பை அருகே குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்கின்றனர். சிறுத்தை தாக்குதலில் இருந்து நூலிழையில் தப்பிய நபர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆய்வு செய்ய வந்த வன காப்பாளரை மறைந்திருந்த சிறுத்தை திடீரென தாக்கியதால் அவர் படுகாயமடைந்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்திரன், வணக்கம். தற்போது அந்த சிறுத்தை எங்கு இருக்கிறது? அதனை பிடிப்பதற்கு எதுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக படுகாயமடைந்த வன காவலர் எப்படி இருக்கிறார்? முழு விவரம். வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம் கோம்பை ரோட்டு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் வனத்துறை ஊழியரை தாக்கிய சிறுத்தையால் கம்பத்தில் பரபரப்பு. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது கம்பம் நகராட்சி. கம்பம் நகராட்சியில் மொத்தம் 33 வார்டுகள் உள்ளன. இதில் 1வது வார்டு பகுதியைச் சேர்ந்த கோம்பை ரோடு பகுதியாகும். இன்று காலை கோம்பை ரோடு குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை நடமாட்டம் காணப்பட்டுள்ளது. கோம்பை ரோடு பகுதியில் வசித்து வரும் ஈஸ்வரன் என்பவர் பறவைகள் சத்தம் கேட்டுள்ளது. இதனை கண்ட என்ன இருக்கிறது என்று அப்பகுதியில் உள்ள புதரில் சென்று பார்த்துள்ளார். அப்போது திடீரென ஆக்ரோஷமாக சிறுத்தை ஒன்று அவரை தாக்க பாய்ந்துள்ளது. நூலில் ஈஸ்வரன் உயிர் தப்பி உள்ளார். நாய்கள் குறைக்கவே அங்கிருந்த சிறுத்தை தப்பி ஓடி மற்றொரு பகுதிக்குள் சென்று ஒளிந்து கொண்டுள்ளது. இந்நிலையில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர் உள்ளிட்டோர் சிறுத்தை நடமாட்டம் குறித்து தகவல் அளித்து அப்பகுதியில் விரைந்து வந்து வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டம் பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். பின்னர் ஈஸ்வரன் கூறிய பகுதியில் சிறுத்தை உள்ளதா என்பது குறித்து வனத்துறையினர் தேடி சென்ற போது அங்கு இருந்த சிறுத்தை திடீரென வனத்துறை வனக்காப்பாளர் ரகுராம் பாண்டியன் என்பவரை புதருக்கு ஒளிந்திருந்த சிறுத்தை திடீரென தாக்கியது. இதில் அவருடைய தலையில் காயம் ஏற்பட்டது. இதனை கண்ட மற்ற வனத்துறையினர் அப்பகுதியில் இருந்து வெளியேறினர். அந்த பகுதியை சுற்றியுள்ள தற்போது வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிறுத்தை நடமாட்டம் குறித்து அப்பகுதி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் சிறுத்தை பிடிப்பதற்கான முயற்சியில் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை வந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.